பிரதமர் மோடி நாளை ஜனவரி 19 சென்னை வருவதையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு போலீஸ் ஆயுதப்படை கமாண்டோ சிறப்பு காவல் படை சேர்ந்த 22 பேர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை 206 அடி உயரம். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நாளை திறப்பு. 4வது முறையாக அமலாக்கத்துறை சம்மனை நிராகரிக்கும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு விசாரணை தொடர்பாக இன்று ஆஜராக இடி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கோவா பயணம். பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக அமைச்சர் சிவசங்கர் மீது தொடரப்பட்ட வழக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி ஒத்திவைப்பு. சேதம் விளைவித்தது குறித்து வழக்கில் சிவசங்கர் கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் ஒத்திவைப்பு. பில்கிஸ் பானு வழக்கில் சரணடைந்த 4 வாரம் அவகாசம் வழங்க கோரி குற்றவாளிகள் 3 உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். குற்றவாளிகள் சரணட 2 வாரங்கள் அவகாசம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் 11 பேரில் கோவிந்த் பாய் உள்ளிட்ட 3 பேர் மனு தாக்கல். காணும் பொங்கலன்று பெரினா பெசன்ட் நகர் கடற்படை பகுதிகளில் காணாமல் போன 27 குழந்தைகள் மீட்பு. சென்னை போலீசாரால் மீட்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் அருகே உடைந்த தண்டவாளம் விரைவு ரயில் நிறுத்தியதால் விபத்து தவிர்ப்பு. பாலக்காடு திருச்செந்தூர் விரைவு ரயிலில் ஓட்டுநர் ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. ரயில்வே பணியாளர்கள் தற்காலிகமாக சீரமைத்ததால் விரைவு ரயில் புறப்பட்டு சென்றது. ஜனவரி மாதம் காவிரியில் இருந்து வினாடிக்கு 2.76 TNC தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு ஒழுங்காற்றுறை பரிந்துரை. பிப்ரவரி மாதம் வினாடிக்கு 2.5 TNC தண்ணீரை தமிழகத்துக்கு திறக்கவும் பரிந்துரை. ராம் ஜென்ம பூமி கோவில் நினைவு தபால் தலைகளை பிரதமர் மோடி வெளியிட்டார். பல்வேறு நாடுகளிலிருந்து ராமரை குறித்து வெளியான தபால் தலைகளின் தொகுப்பு குறித்து புத்தகமும் வெளியிடப்பட்டது. ராமன் கோவில் திறப்பு. ஜனவரி 22ஆம் தேதி நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகத்துக்கு அரை நாள் விடுமுறை அறிவித்தது மத்திய அரசு.